எதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற அறிவு நமக்கு தேவை. வேதம் சொல்லுகிறது, நீதிமொழியின் புஸ்தகம் 30வது அதிகாரம் 4வது வசனம், நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய முதல் பார்ட், வானத்துக்கு ஏறி இறங்கினவர் யார்? காற்றை தமது கைப்பிடிகளில் அடக்கினவர் யார்? தண்ணீர்களை வஸ்திரத்திலே கட்டினவர் யார்? பூமியின் எல்லைகளை எல்லாம் ஸ்தாபித்தவர் யார்? அவருடைய நாமம் என்ன? அவர் குமாரனுடைய நாமம் என்ன? அதை அறிவாயோ? ஆமென். இந்த உலகங்களையும் அண்ட சராசரத்தையும் சிருஷ்டித்த தேவனுடைய நாமம் என்ன? அவருடைய குமாரனுடைய நாமம் என்ன? குமாரன் என்பது சரீரம், மரியாளுடைய வயிற்றில் பிறந்த சரீரம் தான் குமாரம். ஆனால் அண்ட சராசரனை சிருஷ்டித்தவர் அந்த குமாரன் ஆகிய அந்த சரீரத்திற்குள் உள் புகுந்து உள்ளே இருந்து கிரியை செய்து கொண்டிருக்கிறவர் தான் தேவன். சர்வ வல்லமையுள்ள தேவன் மரியாளுடைய வயிற்றில் பிறந்த அந்த பிண்டத்தினுடைய உள்ளாலே இருக்கிறார். ஏனென்றால் எபிரேயருடைய புஸ்தகம் அதனுடைய 2வது அதிகாரம் 14வது 15 வாசிக்கிற போது, ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தை இரத்தத்தை உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தை இரத்தத்தை உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவகாலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிபதனத்துக்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். கேட்டீங்களா? சர்வ வல்லமையுள்ள தேவன் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்கிறபடியினால் அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராய் இந்த பூமியில் பிரவேசித்தார். நல்லா புரிஞ்சுடுங்க. இப்ப இவருக்கென்று ஒரு நாமம் கொடுக்கப்பட்டது. இந்த நாமம் அவ்வளவு முக்கியம். ஏனென்றால் மத்தேயு சுவிசேஷம் 1வது அதிகாரம் 21வது வசனம் அதை திட்டவும் தெளிவாக சொல்லுகிறது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு யாசுவா என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். பாருங்க, இந்த பிள்ளை வாசிச்சது வேதத்துல இல்லாத வார்த்தையை வாசிச்சது. அப்படிதான் நீங்க நினைப்பீங்க. என்ன அப்படின்னா, யாசுவான்னு எங்க இருக்குது? இங்க பைபிள்ல இயேசுன்னு தானே இருக்குது. ரைட்டு தான். தமிழ்நாட்டிலே முதலாக பிரிண்டிங் மிஷின் அச்சகம் உருவானது. அந்த அச்சகத்தில் ஏற்றப்பட்ட முதல் நூல் இந்த வேதம். இந்த வேதத்தினுடைய பெயர் தம்பிரான் வணக்கம். பைபிள் அல்ல, பரிசுத்த வேதம் அல்ல, தம்பிரான் வணக்கம். அந்த தம்பிரான் வணக்கத்தில் இருந்த மத்தேயு 1:21 என்ன பெயர் கொடுத்திருந்தார்கள் என்று சொன்னால் தம்பிரான் என்று கொடுத்திருந்தார்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அதற்கு பின்பு 5-6 பேர் மாறி 5-6 பைபிள் மாறி இன்றைக்கு இருக்கிற இந்த பைபிள் இயேசு என்ற பெயரோடு இருக்கிறது. உங்களுக்கு நன்றாக தெரியும். முதலிலே தம்பிரான், 2வது பராபரன், 3வது சர்வேஸ்வரன், 4வது ஜேசு, 5வது இயேசு, 6வது இயேசு யா. இன்னைக்கு உங்க கையில் இருக்கிறது உங்களுக்கு என்னன்னு உங்களுக்கு தெரியும். இப்படி பெயர் மாற்றம் பண்ணப்பட்டு இருக்கிற பெயர் தான் இந்த வேதத்தில் இருக்கிறது. இந்த பெயரில் ரட்சிப்பா, இந்த பெயரில் மனம் திரும்புதலா என்று கேட்டால் நம்புகிறவருடைய விருப்பம். ஆனால் அவருடைய உண்மையான நாமம் பரலோகத்திலிருந்து தேவ தூதனால் இந்த பூமிக்கு கொண்டு வரப்பட்ட பெயர் யாசுவா மேசியா என்ற பெயர். இந்த பெயரில் என்ன இருக்கிறது என்பதை நாம் அறிய வேண்டும். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அறிந்து கொள்ளும்படியாய். லூக்காவினுடைய புஸ்தகம் 24வது அதிகாரம் 47வது வசனம் சொல்லுகிறது, மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது. நல்ல வசனம். யார் சொன்னா தெரியுமா? நீங்க இயேசுன்னு நினைக்கிறவரும் நான் யாசுவான்னு நினைக்கிறவரும் சொல்றது. அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தில் பிரசங்கிக்கப்பட வேண்டும். அப்ப நாமத்தை எப்படி மாற்ற முடியும்? அவருக்கு என்ன பெயர் இருந்ததோ அதே பேர் தான். இங்க இருக்கிறவங்களுக்கு என் பேர் கலிஸ்தராஜ்னு தெரியும். இங்க இருக்கிறவங்களுக்கு உள்ள என் பேர் முராய்சன் தெரியும், என் பேர் கிறிஸ்துராஜன் தெரியும், என் பேர் பிரேரான்னு தெரியும். எனக்கு அப்படி பேர்லாம் இருக்கு. ஆனா எனக்கென்று அங்கீகரிக்கப்பட்ட பெயர்
கெஜெட்ல இருக்கிற பெயர், என்னுடைய பாஸ்போர்ட்ல இருக்கிற பெயர், என் ஸ்கூல் சர்டிபிகேட்ல இருக்கிற பெயர், நான் சிக்னேச்சர் பண்ற பெயர் கலிஸ்துராஜ். இந்த பெயரை மாற்ற முடியாது. எத்தனை பேர் எனக்கு இருந்தாலும் சரி, ஆனா எனக்கென்று அதிகாரம் உள்ள ஒன்று பெயர் இருக்கிறது. இதுபோல அண்ட சராசரங்களை சிருஷ்டித்த தேவன் இந்த பூமியில் வந்தது தம்முடைய ஜனத்தின் பாவங்களை மன்னிக்க. அப்ப மன்னிப்புக்குரிய பாவம் என்ன? எனக்கு தெரிஞ்சு யோசேப்பு என்கின்ற ஒரு சகோதரன் இருந்தான். அவனை அவனுடைய சகோதரர்கள் அவன் கண்ட தரிசனத்தின் மூலம், சொப்பனத்தின் மூலம் அவன் உயர்ந்தவன், அவனை சகோதரர்கள் எல்லாரும் நமஸ்கரிக்க வேண்டிய காலகட்டம் வரும் என்கின்ற ஒரு வெளிப்பாட்டை அவன் சொன்னபடியினால் அவனை அடித்து உதைத்து சித்திரவதைப்படுத்தி பொட்டக்குழியில் தூக்கி போட்டு அவனை விற்றுவிட்டார்கள். அவன் விற்கப்பட்டவன் புறஜாதிகள் மத்தியில் கடந்து போனான். ஒரு யூதன் விற்கப்பட்டபடியினால் புறஜாதி இடத்தில் கடந்து போனான். அந்த புறஜாதி இடத்திலே அவன் பொட்டக்குழியிலிருந்து சிறைச்சாலை, சிறைச்சாலையிலிருந்து சிங்காசனம் வரைக்கும் உயர்ந்தவன். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இப்ப இவன் இஸ்ரவேலனாய் யூதனாய் இருந்தபோது இவனுடைய பெயர் யோசேப். ஆனால் இவன் விற்கப்பட்ட பின்பு இவனுடைய பெயர் புறஜாதி பெயர். இவனுடைய சொந்த பெயரை மாற்றி இவனுக்கு புறஜாதி பெயர் கொடுக்கப்பட்டது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நான் சொல்லுகிற சம்பவத்தை சரியாக கேளுங்கள். யோசேப்புக்கு தன்னுடைய பெயர் யோசேப் என்று தெரியும். அவன் ஒரு யூதன், அவன் ஒரு இஸ்ரவேலன், அவனுக்கு தன்னுடைய பெயர் தெரியும். ஆனாலும் இவன் இஸ்ரவேலில் இருந்து புறஜாதிகள் வசம் கடந்து போனபடியினால் இவன் புறஜாதியாக இருப்பதற்காக இவனுக்கு புறஜாதிகள் கொடுக்கப்பட்ட பெயர் சாப்ராத் பன்னையா. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். பெயர் மாற்றப்படுகிறது. ஏன் மாற்றப்பட்டது? இவன் எங்களில் ஒருவன், இவன் எங்களோடு சேர்ந்தவன். யூதன் என்றால் வேறு, இவன் எங்களுக்கு இவனுக்கும் சம்பந்தம் இல்லை என்கின்ற ஒரு கொள்கை வந்துவிடும் என்பதற்காக நாங்கள் இவனை விலை கொடுத்து வாங்கிவிட்டோம். ஆனபடியினால் இவன் எங்களுக்கு அடிமை, எங்களுடைய அடிமை, எங்களுடையவனாகவே இருக்க வேண்டும். ஆனபடியினால் நாங்கள் இவனுக்கு ஒரு பெயர் வைக்கிறோம். அந்த பெயர் சாப்ராத் பன்னையா. யோசேப் என்ற பெயர் போய்விட்டது. கடந்து போனான் சாப்ராத் பன்னையாவாக. ஒரு யூதன் பல உபத்திரவங்கள் மத்தியில் சிறைச்சாலைக்கு கடந்து போனான் சாப்ராத் பன்னையா. சிங்காசனத்திற்கு கடந்து போனான், ராஜாவுக்கு நேர் ராஜாவாய் அதிகாரம் உள்ளவனாய் கடந்து போனான் சாப்ராத் பன்னையாவாக. இப்போது அவன் சிறு பிராயத்தில் கண்ட அந்த தரிசனம் நிறைவேறும்படியாய் தேசம் எங்கும் பஞ்சம். இப்போது அவனுடைய சகோதரர்கள் அவனுடைய தேசத்தில் இவன் யோசேப் என்பதை அறியாமல் எங்கள் ராஜா ஆஸ்தியோடு அந்தஸ்தோடு தானியத்தோடு இருக்கிறார் என்கின்ற சாப்ராத் பன்னையாவை தேடி யோசேப்பின் சகோதரர்கள் கடந்து போனார்கள். கடந்து போன போது யோசேப்புக்கு புரிந்தது, இவர்கள் என்னுடைய சகோதரர்கள். இவன் அவர்களை பரிசோதித்து தனக்கு வேண்டப்பட்ட சகோதரனை அழைத்துக் கொண்டு வந்த பின்பு இவனுடைய தகப்பன், இவனுடைய சகோதரர்கள் எல்லாரும் இவன் வீட்டில் இருக்கிற போது இவனுக்கு அழுகை வருகிறது. இப்பதான் இவன் இஸ்ரவேலனாக மாறுகிறான். மறுபடி புறஜாதி இடத்திலிருந்து வெளியில் வருவதற்கான ஆயத்த நாள் தேவன் உண்டு பண்ணினார். தன்னுடைய தகப்பனும் தன்னுடைய சகோதரர்களும் இருக்கிற அந்த வீட்டிலே தன்னுடைய மனைவி இருக்கிறாள். அவள் புறஜாதி மனைவி. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நான் சொல்லுகின்ற சம்பவம் பழைய ஏற்பாட்டின் சம்பவத்தை எதற்கு சொல்லுகிறேன் என்று சொன்னால் வேதத்தின் ஆதாரத்தோடு ஒப்பிட்டு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். தன்னுடைய மனைவி இருக்கிறாள், தன்னுடைய பிள்ளைகள் இருக்கிறது. அந்த இடத்திலே கத்தி அழ ஆரம்பித்தான். அண்ணா, தம்பி, அப்பா, நான் யார் என்று தெரியவில்லையா? நான் தான் உங்களுடைய யோசேப். நான் இந்த தேசத்தில் சாப்ராத் பன்னையாவாக இருக்கிறேன். ஆனால் எனக்கு நீங்கள் வைத்த பெயர் யூதனாய், இஸ்ரவேலனாய் நீங்கள் வைத்த பெயர் யோசேப். நான் தான் யோசேப் என்று கட்டி பிடித்து அரவணைத்து அன்றைக்கு மறுபடியும் யூதனாக, தகப்பனுக்கு பிள்ளையாக, சகோதரருக்கு சகோதரியாக மாறுகிறான். ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், மனைவியானவளுக்கு புருஷனாகவே இருக்கிறான். இப்பதான் மனைவிக்கு தெரியும், என் புருஷன் சாப்ராத் பன்னையா இல்ல, என் புருஷன் யூதன்,
இஸ்ரவேலன், அவன் பெயர் யோசேப். கொஞ்சம் புரட்டி போட்டு பாருங்க. நீங்கள் ஆராதிக்கிற இந்த வேதமும் இந்த வேதத்தின் இறைவனும் உங்களுடையவர்கள் அல்ல. முழுக்க முழுக்க யூதர்களுக்கு கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாண புத்தகம். இந்த புத்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிற சம்பவம் என்ன என்று சொன்னால், நான் யூதர்களின் தேவன், நான் யூதர்களின் தேவன். தமிழ்நாட்டின் தேவனோ, தமிழர்களின் தேவனோ, இந்தியர்களின் தேவனோ அல்ல, ஆங்கிலேயர்களின் தேவன் அல்ல. நான் யூதர்களின் தேவன். நான் ஒரு எபிரேயன், என்னுடைய ஜனம் எபிரேய ஜனம். நான் ஒரு இஸ்ரவேலன், என்னுடைய பெயர் யாசுவா தான். ஆனால் என்னை புறஜாதி வம்சம் கொண்டு வந்த போது, இந்த வேதத்தை இஸ்ரவேலர்களிடமிருந்து கடன் வாங்கி கொண்டு வந்த போது, என்னுடைய பெயர் இங்கே பராபரன், என்னுடைய பெயர் இங்கே சர்வேசுரன், என்னுடைய பெயர் இங்கே தம்பிரான், என்னுடைய பெயர் இங்கே சேசு, என்னுடைய பெயர் இங்கே ஜேசு, என்னுடைய பெயர் இங்கே இயேசு. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். மாற்றி மாற்றி நீங்கள் உச்சரித்தீர்கள். ஆனால் எனக்கென்று மணவாட்டி வரும்போது, என்னுடைய மணவாட்டி என்னை அறியும் போது, அவர்கள் என்னை யாசுவா என்று அறிவார்கள். அவர்களுக்கு தம்புரான் என்றோ, சர்வேஸ்வரன் என்றோ, பராபரன் என்றோ, சேசு என்றோ, இயேசு என்றோ, இயேசு என்றோ அறியப்படவில்லை. அவர்கள் அறிந்தார்கள். ஆனால் அறிந்தபடியினால் தான் ஒரு கூட்டம் வந்தது. எந்த பெயரில்? இயேசு என்ற பெயரில். ஆனால் அவர்கள் மணவாட்டி ஆகிற போது, மணவாட்டி ஸ்தானத்தை எட்டி பிடிக்கிற போது, அது இயேசுவுக்கு அல்ல மணவாட்டி, அது யாசுவாவுக்கே மணவாட்டி, யாசுவா மேசியாவுக்கே மணவாட்டி என்கின்ற ஸ்தானத்தை அறிய வேண்டும். இப்ப இந்த நாமந்தான் மணவாட்டிக்கு ஆணிவேர். அல்லேலூயா. இப்ப யாசுவா மேசியாவுடைய நாமத்தில் மனம் திரும்ப அறிய வேண்டும். யாசுவா மேசியாவுடைய நாமத்தில் பாவ மன்னிப்பை அறிய வேண்டும். யாசுவா மேசியாவுடைய நாமத்தில் ரட்சிப்பை அறிய வேண்டும். யாசுவா மேசியாவுடைய நாமத்தில் எடுத்துக்கொள்ளப்படுதலை அறிய வேண்டும். வசனங்கள் சொல்வதற்கு நேரமில்லை. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இதுதான் முதல் அறிவு, அவருடைய நாமத்தை அறிகிற அறிவு. இந்த அறிவுக்குள் நாம் கடந்து போகவில்லை என்று சொன்னால் மனம் திரும்புதல் இல்லை, பாவ மன்னிப்பு இல்லை, ரட்சிப்பு இல்லை, எடுத்துக்கொள்ளப்படுதல், மணவாட்டிக்கு எடுத்துக்கொள்ளப்படுதல் இல்லை. நீ இயேசு நாமத்தில் இருந்தால் மணவாட்டி ஆக முடியாது. நீ ஜீசஸ் நாமத்தில் இருந்தால் மணவாட்டி ஆக முடியாது. ஏனா மணவாட்டி என்பவள் அவளுடைய உண்மையான நாமத்தை தரித்து அந்த நாமத்தை வெளிப்படுத்த வேண்டும், அந்த நாமத்தை அறிக்கை செய்ய வேண்டும். அப்பதான் நீ மணவாட்டி. இத அவருடைய ஜனம், கற்றுக்கொள்ளுகிற ஜனம் கற்றுக்கொள்ள வேண்டும்.